போர் நிறுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துச்சு. இப்போ இந்த சூழலில் இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் தேவை அப்படிங்கிற அந்த கோரிக்கையை ஏன் எழுது? வணக்கம். நம்ம நேற்று ஈவினிங் வந்து போர் நிறுத்தம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து நம்ம பிரதமர் சொல்லி தெரியாது, நமது ஹோம் மினிஸ்டர் இல்லாட்டா டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லி தெரியாது. எல்லாரும் வந்து ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அது யாரோட ட்வீட்டு? அதிபர் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட ட்வீட்டை ஷேர் பண்ணாங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை கூட இல்லை. இது ஃபேக் நியூஸா, இது ஏதாவது அவரோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து ஹேக் ஆயிடுச்சா, இதையே நம்ம பிரதமர் சொல்லலை, நம்ம ஹோம் மினிஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல, நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்லாம் எல்லாரும் பேச தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிவிலையும் இந்த செய்தியை வந்து போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. நீங்கள் ஒன்று புரியணும், நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாக நம்மளோட ஸ்டாண்டு வந்து பாகிஸ்தான் விஷயத்தில் இருக்கட்டும் இல்லாட்டா காஷ்மீர் விஷயத்தில் இருக்கட்டும், நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இது ஒரு பைலேட்ரல் இஷ்யூ. அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் இதை பற்றி பேசும், நாங்கள் தான் முடிவெடுப்போம், இதுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மீடியேஷனுக்கு இடமே கிடையாது அப்படின்னு தான் நம்மளோட ஸ்டாண்ட் இருந்துட்டு வந்திருக்கு. அந்த ஸ்டாண்டிலேருந்து ஒரு டீவியேஷன், இதை எதுக்கு வந்து நம்ம நாடு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற முடிவை ட்ரம்ப் யார் அதை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 1900 இது வந்து அதிக அளவில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஷேர் செய்யப்பட்டது. திருமதி இந்திரா காந்தி அவர்களோட அந்த பேச்சு, அந்த 1971 அவங்க வந்து அமெரிக்கா போகிறாங்க. அங்கே வந்து நிக்சன் அப்போ அதிபர், அமெரிக்க அதிபர், அவரை சந்திக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு பேக் ஆஃப் ஃப்ரம் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ யார் அதை சொல்கிறதுக்கு? இந்தியா என்ன செய்யுமோங்கிறத இந்தியா தான் முடிவு பண்ணணுமே தவிர நீங்கள் எங்களை பேக் ஆஃப் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு தைரியமாக அமெரிக்க மண்ணிலே அவருக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இதை வந்து எல்லாரும் மக்களே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுலேருந்து, அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் சிம்லா அக்ரிமெண்ட், அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுலேருந்து ஏன் திடீர்னு இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்துறாங்க அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அமெரிக்க அதிபர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? பொலிட்டிக்கல் கிளாஸ் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா? பிரதமர் பதில் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு தான் திரு ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் பாராளுமன்றத்தை கூட்டணும். இதை முன்னாடியிலேருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்னைக்கு வந்து அந்த அட்டாக் நடந்ததோ பேல்காம்ல, அன்னிலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கூட்டல. அதுக்கப்புறம் வந்து ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிச்சு, அப்ப கூட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கிறத முதல்ல பார்லிமெண்ட்டை நீங்க வந்து தெரியப்படுத்தணும், ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. கூப்பிட்டாங்களே தவிர அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரே ஒரு மீட்டிங் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் டிசிஷன் மேக்கிங்ல இன்வால்வ் பண்ணல. என்ன நடக்குதுங்கிற அப்டேட்ஸும் யாருக்கும் வரல. ஸோ அதுக்கு தான் மெயினாக கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ 4 பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க எங்க அந்த 4 பேர் போட்டோவை ரிலீஸ் பண்ணிருக்கிறோம் இல்லையா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.